இறை இருப்பிற்கான 9வது ஆதாரம் திருக்குரானின் இந்த வசனமாகும். அல்லாஹ் கூறுகின்றான், யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கௌலிஸ் சாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆஹிரா. நிலைத்து நிற்கக்கூடியதும் தூய்மையானதுமான அந்த வாக்கின் மூலமாக அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதியை வழங்குகின்றான். கவுலு சாபித், அதாவது நிலைத்து நிற்கக்கூடிய வாக்கின் மூலமாக, தன்னுடைய இல்ஹாம் மூலமாக இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் அவர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பை வழங்குகின்றான் என்று இந்த திருக்குரான் வசனம் கூறுகின்றது. பிரிதோர் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, எவர் எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறி அந்த கொள்கையில் அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், துயரங்கள் ஆகிய அனைத்தையும் சகித்து உறுதியாக நிலைநிற்கின்றார்களோ, சும்மஸ்தகாமு அதில் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலை நிற்கின்றார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குகள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹசனு, நீங்கள் அச்சப்படவும் வேண்டாம், துயரப்படவும் வேண்டாம். வப்ஷுரு பில் ஜன்னத்தில்லதி குந்தும் துஅதூன், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்தை பற்றிய நற்செய்தியை நாம் உங்களுக்கு கூறுகின்றோம். ஆக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறி அதில் உறுதியாக நிலை நிற்பார்களோ அவர்கள் மீது மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுக்கு வஹி இல்ஹாம் வழங்கப்படும். இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவர்களுக்கு நற்செய்தி இருக்கும். இவ்வுலகிலே அவர்களுக்கு சொர்க்கத்துக்கான நற்செய்தி வழங்கப்படும் என்றெல்லாம் திருக்குரான் கூறுகின்றது. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, நாங்களே இவ்வுலகிலும் மறுமையிலும் உங்களுடைய நண்பர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன், அங்கு உங்களுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகின்றதோ அதையெல்லாம் நாம் உங்களுக்கு வழங்குவோம். பிறகு உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி நான் வழங்கியிருந்தோனோ அது அத்தனை வாக்குறுதிகளும் உங்களுடைய ஹக்கில் பூர்த்தியாகும். நுதுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது அதிகமாக மன்னிக்கக்கூடியவனும் அதிகமாக கருணையுடன் நடந்து கொள்கின்ற இறைவன் தரப்பிலிருந்து நுதுலம் விருந்தோம்பலாக உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இந்த உலகில் ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த தௌஃபீக் கிடைக்கிறது என்றால், இல்ஹாம் கிடைக்கிறது என்றால், அதுவும் இறை இருப்பிற்கான மிகப்பெரிய ஒரு சான்றாகும். இப்போது இறைவனுடைய நல்லடியார்கள் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று அந்த செய்தியை அறிவித்த பிறகு அவை எவ்வளவு தெள்ள தெளிவாக நிறைவேறி இருக்கிறது என்றால் நமக்கு அதை பார்க்கின்ற போது வியப்பாக இருக்கிறது. எத்தனையோ முன்னறிவிப்புகள் திருக்குறானில் இருக்கின்றது. நான் ஒன்றிரண்டை உதாரணமாக கூறுகின்றேன். திருக்குறானில் அல்லாஹ் கூறுகின்றான், வைதன் நுஃபூசு ஜுவ்விஜத், மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது, அப்ப இறுதி நாட்களின் அடையாளமாக சூரா தக்வீரில் இந்த வசனம் வருகிறது. வைதன் நுஃபூசு ஜுவ்விஜத், மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது. பழங்காலத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் உள்ள அந்த தொடர்பு நாம் பார்க்கும் போது அது மிகவும் பல நாட்கள் கழிந்துதான் ஒருவர் மற்றவரை சந்திக்கவே முடியும். ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதர் இன்னொரு நாட்டை சார்ந்தவரை சந்திக்க வேண்டும் என்றாலே பல நாட்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டியது என்றால் கோவேரி கழுதைகளிலும் குதிரைகளிலும் ஏறி பல நாட்கள் பயணம் செய்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் ஒட்டகம் என்பது பாலைவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கப்பலாக, பாலைவன கப்பலாக திகழ்ந்தது. மக்கள் பல மைல் தூரங்கள் ஒட்டகத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு காலம் வரும், அப்போது ஒட்டகங்கள் கைவிடப்படும். திருக்குறானில் இந்த வசனம் வருகிறது. வைதல் இஷாரு உத்திலத், ஒட்டகங்கள் கைவிடப்படக்கூடிய ஒரு காலம் வர இருக்கின்றது. அந்த காலம் சிந்தித்தே பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒட்டகம் இல்லாமல் வாழ்வே இல்லை என்பது போன்ற நிலை. ஆனால் இறுதி நாட்களில் அத்தகைய ஒரு காலம் வந்தது. அப்போ ஒட்டகத்திற்கு எந்த ஒரு வேல்யூம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஒட்டகம் முற்றிலுமாக கைவிடப்பட்டு விட்டது என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் வருகிறது,
ஒட்டகம் எந்த அளவுக்கு கைவிடப்படும் என்றால் அதில் யாருமே பயணம் செய்ய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் முஸ்லிமில் இருக்குது. ஆக ரயில் வாகனம், பிறகு ஒருவர் மற்றவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் எந்த அளவு இந்த காலத்தில் பெருகிவிட்டது என்றால் ஒரு குளோபல் வில்லேஜாக உலகமே மாறிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆக 1400 வருடங்களுக்கு முன்னர் இத்தகைய ஒரு முன்னறிவிப்பை ஒரு மனிதன் தானாக செய்ய வாய்ப்பே இல்லை. ஆக இத்தகைய ஒரு மகத்தான முன்னறிவிப்பு திருக்குறானில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிறகு அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான், இதா ஸுல்ஸிலத்துல் அர்து ஸில்ஸாலஹா வ அஹ்ரஜத்துல் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. அப்ப பூமி, இந்த வசனத்தில் ஒரு காலம் வரும், அப்போது மிக பெரும் பூகம்பங்கள் நிகழும் என்று கூறுகின்றான் அல்லாஹ். இந்த பூமியில் உள்ள சுமைகள் எல்லாம் வெளியில் வந்துவிடும். அப்போது இந்த பூமிக்கு என்ன நிகழ்ந்து விட்டது என்று மனிதன் கேட்பான். இன்று பார்க்கின்றோம், இந்த இறுதி நூற்றாண்டுகளில் எந்த அளவுக்கு பூகம்பங்கள் உலகில் பரவி இருக்கிறது என்றால் அதை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. கடந்த 1000 வருடங்களுக்கு முன்னர் எத்தனை பூகம்பங்கள் உலகில் நிகழ்ந்தன என்று பாருங்கள். இப்போது எத்தனை பூகம்பங்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் பன்மடங்கு அதிகமாக, பல மடங்குகள் அதிகமாக பூகம்பங்கள் இந்த இறுதி ஆண்டுகளில், அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பின்னர் நிகழ்ந்த பூகம்பங்கள் நீங்கள் பார்த்தால் மிக அதிகமாக எண்ணிக்கையில் அவை இருக்கின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், வமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் மக்களுக்கு தண்டனையை வழங்குவதில்லை. மனிதனுக்கு பல்வேறு எச்சரிக்கைகள் மூலமாக மனிதனுக்கு அல்லாஹ் புரிய வைக்கின்றான். அதுக்கு பிறகும் மனிதன் அவனுடைய வரம்பு மீறி செயல்படுகின்றான், வரம்பு மீறி அநீதி இழைக்கின்றான். அதன் காரணமாக பல இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் நிகழ்வதை நாம் பார்க்கின்றோம். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் என்னென்ன முன்னறிவிப்புகளை அவர்கள் செய்தார்கள், அவர்களை எதிர்த்தவர்களை பற்றி என்னென்ன முன்னறிவிப்புகளாம் செய்தார்கள், அது எப்படி நிறைவேறி என்பதை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். வரலாற்றில் நாம் பார்க்கின்ற போது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், அலெக்சாண்டர் டூயி என்பவருடைய பெயர், அவர் தானும் இந்த காலத்தில் தோன்றிய மஸீஹ், நானும் நபியாக இருக்கின்றேன் என்று வாதம் செய்தார். சியோன் என்ற ஒரு மிகப்பெரிய நகரத்தை அவர் குடியமர்த்தினார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கு தங்கினார்கள். அவருக்கு மிகப்பெரிய பொருள் வசதியும் இருந்தது. பல கோடி ரூபாய்களுக்கு அவர் அதிபராக இருந்தார். பணியாட்கள், பிறகு அவருடைய செல்வாக்கு முழு அமெரிக்காவிலும் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு மனிதராக அவர் ஆகிவிட்டார். இறைவனிடமிருந்து ஒரு மஸீஹ் வந்திருக்கின்றார் என்று மக்கள் கூறும் அளவிற்கு அவர் பெரும் புகழ் பெற்றிருந்தார். அப்போது ஏற்கனவே அல்லாஹ் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காதியானில் பிறக்க செய்திருக்கின்றார். அவர்களும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹாக வாய்த்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை தவிர வேறு எவரும் அவரை எதிர்த்து நிற்கவும் முடியாது. எனவே வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு முபாஹிலா அழைப்பு விடுக்கின்றார்கள். அவர் மஸீஹ் என்று வாதம் செய்ததனால் அதை செய்யவில்லை, மாறாக அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் மிகவும் இழிவாக பேசினார். இஸ்லாத்தை அழிப்பதற்காக இறைவன் இந்த காலத்தில் என்னைத்தான் நியமித்துள்ளான் என்று அவர் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தார். எனவே அவருக்கு எதிராக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முபாஹிலாவிற்கான அழைப்பை விடுத்தார்கள். நம்மில் இருவரில் எவராது ஒருவர் தான் உண்மையாளராக இருக்க முடியும். எனவே உண்மையாளர் பொய்யருடைய வாழ்விலேயே அழிந்து விடுவார் என்று நாம் இருவரும் அதற்காக துவா செய்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவர் தமது பிரசுரத்தில், அதாவது அலெக்சாண்டர் டூயி தமது பிரசுரத்தில் என்ன கூறினார்கள் என்றால், இந்த கொசுக்களுக்கெல்லாம் நான் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை, நான் விரும்பினால் என்னுடைய கால்களால் இவர்களை நசுக்கி விடுவேன் என்று கூறினார். அப்போது தானாகவே அவர் இந்த முபாஹிலாவில் வந்து விட்டார். என்றால் ஒரு இறைவன் புறமிருந்து அந்த தூதரை இழிவுபடுத்தி அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அகங்காரமாக பதில் கூறினார். பிறகு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பிரசுரம் வெளியிட்டார்கள் 1903ஆம் ஆண்டு. நிச்சயமாக இவர் இறைவனுடைய பிடிக்கு ஆளாவார், இவருடைய கூற்றுக்கள் அனைத்து பொய் என்று நிரூபிக்கப்படும், உண்மையாளராக இருக்கக்கூடியவர் பொய்யருடைய அந்த ஒரு பொய்யர் நிச்சயமாக உண்மையாளருடைய அந்த வாழ்நாளிலே இறந்து விடுவார். அதாவது தான் உண்மையாளர் என்பதையும் பொய்யான வாதம் புரிந்திருக்கின்ற
அலெக்சாண்டர் டூயி தமது வாழ்நாளிலே மரணிப்பார் என்று அறிவிப்பு வெளியிடுகின்றார்கள். பிறகு என்ன நடந்தது என்றால், அவருடைய செல்வாக்கு படிப்படியாக குறைகிறது. அவருக்கு நோய் வந்து விடுகின்றது, பக்கவாதம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு மனைவியும் மகனும் அவரை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். இதுவரை என்றால் அவர் இறுதியில் பைத்தியமாகி விடுகின்றார். பிறகு அவருடைய அனைத்து செல்வங்களும் அவரை விட்டு சென்று விடுகின்றன. பிறகு மிக பரிதாபமான நிலையில் மரணிக்கின்றார். இதனை அமெரிக்க பத்திரிகைகள் அப்போது வெளியிடுகின்றன. The greatest Mirza whose prophecy is fulfilled. மிர்சா குலாம் அஹ்மத் மகத்தான மனிதராக இருக்கின்றார், அவருடைய முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்று அமெரிக்க பத்திரிகைகள் தமது தலையங்கத்தில் அந்த செய்திகளை வெளியிட்டிருந்தன. இன்று என்ன நடந்தது என்றால், அதே இடத்தில், அதே சியோன் நகரில் ஃபத்தஹே அசீம் என்ற பெயரில் மிகப்பெரிய பள்ளிவாசல் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தால் கட்டப்பட்டிருந்தது. எந்த இடத்தில் இஸ்லாத்துடைய பெயரும் அடையாளமும் கூட இருக்கக்கூடாது, துடைத்தெறியப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டதோ அந்த இடத்தில் ஹஜ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹுடைய அருளுக்குரிய காலகட்டத்தில் ஃபத்தஹே அசீம், மகத்தான வெற்றி என்ற பெயரில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அதை திறந்து வைப்பதற்காக ஹஜ்ரத் 5வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அங்கு சென்றார்கள். அப்பொழுது சியோன் நகரத்தினுடைய மேயர் நகரத்தின் சாவியை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கலீஃபாவிடம் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். ஆக இது எதை காட்டுகிறது என்றால், இறைவன் தன்னுடைய வாக்கின் மூலமாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எந்த செய்தியை தெரிவிக்கின்றானோ அது வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து அப்படியே நிறைவேறுகிறது. அது இறைவனுடைய இருப்பிற்கும் இறை நம்பிக்கையாருடைய ஈமான் வலுப்பெறுவதற்கும் ஒரு மகத்தான அடையாளமாக திகழ்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக நம்பிக்கை கொண்டவர்களை உறுதிப்படுத்துகின்றான் என்ற இந்த வசனம் முற்றிலும் உண்மையான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றது. அது இறைவனின் இருப்புக்கு ஒரு மகத்தான சான்றாக திகழ்கிறது. இப்போது இறுதியாக நான் 10வது ஆதாரமாக திருக்குர்ஆனுடைய வசனத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். அது மிக சுருக்கமான ஒரு கருத்தாகும். அது முஸ்லிம் அவர்கள் அதை அனைவரும், அதாவது இறைவனை மறுக்கக்கூடிய நபர்கள் அதை செய்தே ஆக வேண்டும், அதன் மூலமாக அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்ற விஷயத்தை இறுதியில் கூறுகின்றார்கள். அந்த வசனம் என்னவென்றால், மன் ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா, எவர் எமது வழியில் முயற்சி செய்வாரோ நம்மை வந்தடையும் வழிகளை அவருக்கு நாம் எளிதாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹ் சூரா அல் அன்கபூத்தில் இந்த வசனம் வருகிறது. இதனை ஒரு இறை இருப்பிற்கு சான்றாக வைத்து முஸ்லிம் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், எவருக்கு இறைவனுடைய இருப்பின் மீது சந்தேகம் இருக்கின்றதோ, இறைவன் இல்லை என்று கூறுகின்றாரோ, அவரிடத்தில் நான் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். அவர் தொடர்ந்து 40 நாட்கள் இறைவனிடம், இறைவா நீ உண்மையிலே இருக்கின்றாய் என்றால் உன்னுடைய இருப்பிற்கான அந்த ஆதாரத்தை அல்லது அந்த தெளிவை என்னுடைய உள்ளத்திற்கு நீ தெரியப்படுத்துவாயாக, அல்லது ஏதாவது ஒரு வகையில் நீ நிச்சயமாக உன்னுடைய இருப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுவாயாக என்று தொடர்ந்து 40 நாட்கள் தூய்மையான உள்ளத்துடன் நடுநிலையை பேணியவாறு ஒருவர் துவா செய்தால் நிச்சயமாக அவருக்கு இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரத்தையும் தெளிவையும் அல்லாஹ்வே அவருக்கு வழங்குவான். கூறிவிட்டு கூறுகின்றார்கள், இந்த எளியவன், அதாவது 2வது கலீஃபத்துல் மஸீஹ், இன்றும் இறைவனுடன் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பல விஷயங்களுக்கு அவன் எனக்கு பதில் தந்து கொண்டிருக்கின்றான். எனவே நான் அவனிடமிருந்து இந்த விஷயத்தை பெற்றிருக்கின்றேன். நீங்கள் துவா செய்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், மீண்டும் மீண்டும் கேளுங்கள், 40 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இறைவனுடைய இருப்பை கண்டிப்பாக வெளிப்படுத்துவான், அவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் தெளிவாக கண்டுகொள்வீர்கள் என்று கூறுகிறார்கள். இதனை தனது வேண்டுகோளாக வைக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய இருப்பை திருக்குர்ஆனிலிருந்து புரிந்து கொண்டோம். திருக்குர்ஆன் வசனங்களிலிருந்து அவன் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியவன், அவனது ஆற்றல் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. அவன் எல்லா வகையிலும் தன்னுடைய அடியார்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் தனது நற்செய்தியை வழங்குகின்றான். அதன் மூலமாக அவர்களை உறுதிப்படுத்துகின்றான். அவன் இருப்பதற்கான சான்றை அதன் மூலமாக வழங்குகின்றான் என்பதையெல்லாம் பார்த்தோம்.
எனவே முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் இந்த கட்டுரையின் இறுதியில் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த விஷயங்களை நீங்கள் கேட்டுவிட்டு வெறுமனே அமர்ந்து விடாதீர்கள். இந்த ஆதாரங்கள் எது உங்களுக்கு புரிந்ததோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் எட்ட வையுங்கள். இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதில் சோம்பேறிகளாக இருப்பவர்கள், பலகீனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து கூறுங்கள். அதன் மூலமாக இறைவனுடைய நட்பூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் தமது இந்த கட்டுரையை நிறைவு செய்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இதற்கேற்ப செயல்படும் நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.